வணக்கம், இது நம்ம செய்தி சேனல். ஒரு வழியாக பல தடைகளை உடைத்து படைத்தலைவன் படத்திற்கான தியேட்டர் உரிமையை கேப்டன் சினி கிரியேஷன்ஸ் தயாரிப்பு நிறுவனமே கைப்பற்றியதால் படத்தின் ரிலீஸ் தேதி உறுதியாகி கேப்டன் ரசிகர்களை உற்சாகப்படுத்தி உள்ளது. கேப்டன் விஜயகாந்தின் மகன் சண்முக பாண்டியன் நடிப்பில் விஜே கம்பைன்ஸ் தயாரிப்பில் உருவான படைத்தலைவன் படம் இந்த ஆண்டு பொங்கல் என்று வெளியாக இருந்தது. ஆனால் எதிர்பாராத நிலையில் வெளியாகவில்லை. அதன் பிறகு கடந்த மே மாதம் 23ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டது. அதற்கு முன் மே 15ஆம் தேதி படத்தின் இசை வெளியீட்டு விழாவும் நடந்தது. அப்போதும் பல்வேறு பிரச்சனைகளால் கடைசி நேரத்தில் படம் வெளியாகவில்லை. குறிப்பாக ரசிகர்களிடையே பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்கிய நிலையில் அதற்கான தியேட்டர்கள் கிடைக்காததால் படம் வெளியாகவில்லை என்ற தகவல் கிடைத்தது. அதனால் கோலிவுட் வட்டாரத்திலும் சமூக வலைதளங்களிலும் இந்த பிரச்சனை பல்வேறு வகையில் பேசு பொருளானது. கேப்டன் பல படங்கள் வெளியாக உதவினார். ஆனால் அவரது மகன் நடித்த படம் வெளியாக திரையுலகினர் உதவ முன்வரவில்லை. அது ஏன் என பலர் கேள்வி எழுப்பி தங்களது அதிருப்தியை பதிவு செய்தனர். இந்த நிலையில் பல்வேறு நடைமுறை சிக்கல் மற்றும் தடைகளை தகர்த்து வரும் 13ஆம் தேதி படம் வெளியாவது உறுதியாகி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் நேற்று மாலை வெளியானது. அதாவது கேப்டனால் 25 ஆண்டுக்கு முன் அவரது மைத்துனர் எல்கே சுதீஷ் பெயரில் துவங்கப்பட்ட கேப்டன் சினி கிரியேஷன்ஸ் பட தயாரிப்பு நிறுவனமே படைத்தலைவன் படத்தை 500 தியேட்டர்களில் வெளியிடும் உரிமையை கைப்பற்றி உள்ளது. அதற்கு திரையுலகினரும் உதவி உள்ளனர். யானைகளின் வாழ்வியல் மற்றும் ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக கொண்ட இந்த படத்தை அன்பு டைரக்ட் செய்துள்ளார். இதில் சண்முக பாண்டியன், யாமினி சுந்தர், கஸ்தூரி ராஜா, யூகி சேது, முனிஷ்காந்த் உள்ளிட்ட பலரும் நடித்துள்ளனர். இசை இளையராஜா. இந்த படம் அப்பா கதை கேட்டு ஓகே சொன்ன படம் என்று பத்திரிகை, டிவி, சமூக வலைதள பேட்டிகளில் சண்முக பாண்டியன் நெகிழ்ச்சியுடன் கூறியது குறிப்பிடத்தக்கது. கேப்டன் சினி கிரியேஷன்ஸ் மூலமே அவரது மகனின் படம் வெளியாகி இருப்பதை அறிந்த கேப்டனின் ரசிகர்கள் மற்றும் தேமுதிகவினர் உற்சாகமடைந்துள்ளனர். அதற்காக கேப்டனின் படம் வெளியாவதை போன்ற மகிழ்ச்சியில் அதை கொண்டாட தயாராகியும் வருகின்றனர். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.